ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். லாஸ்ட் 2 வீடியோலையும் ஒரு ரிசோர்ஸ் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, பிளாப் ஸ்டோரேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டா லேக் ஸ்டோரேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இது ரெண்டுத்துக்கும் என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாருமே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு SFTP அஜூரில் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுவுமே அதை தனி ஒரு ரிசோர்ஸாக கிரியேட் பண்ணாமல் ADLSலேயே எப்படி அதை கிரியேட் பண்ணுறது இல்லை ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு SFTPனா என்னடா இது SFTPன்னு சொல்கிற அப்படின்னா என்னன்ற ஒரே டவுட் வரும், கண்டிப்பாக வரும். ஸோ அது என்ன SFTP அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, S ஃபார் செக்யூர், F ஃபார் ஃபைல் transfer, protocol. இதில் இருக்க SECURE இந்த செக்யூரை மட்டும் விட்டுட்டீங்கன்னா இதை மட்டும் பாருங்க. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் FTP அப்படின்னா என்ன? ஒரு ஃபைலை நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. மெயில் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலிமா அனுப்பலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் செக்யூரானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செக்யூர் கிடையாது. அது யார் வேணால் ஹேக் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த SFTP மூலிமா நீங்கள் அனுப்புறது செக்யூர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஏன் அப்படி கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கீங்கப்பா, ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த ஃபோல்டருக்கு ஒரு SFTP யூசர் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க டேட்டா எப்படி போகும் மீன்ஸ், அந்த தேர்ட் பார்ட்டியில் இருக்கவங்க யாருக்காக க்ரியேட் பண்ணீங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாகின் பண்ணுவாங்க வித் யூசர் நேம் பாஸ்வேர்ட். இப்போ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து இவங்க லாகின் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அங்கே இருக்க டேட்டா அவங்களோட லோக்கல் மிஷினில் காட்டும். இது எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறப்போ சொல்லித்தரேன். அப்போ டேட்டா எப்படி இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, செக்யூராக என்கிரிப்டட் டேட்டா தான் இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது பேர் என்னன்னா என்கிரிப்டட் டேட்டா. இதுக்கு யூஸ் ஆகிற புரோட்டோகால் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSHனா என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் ஷெல். இது எந்த போர்ட் வழியாக போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ன்ற போர்ட் வழியாக தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது என்ன போர்ட்? இன்டர்நெட்டில் நீங்கள் எது ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கனாலோ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கு ஒரு போர்ட் இருக்கும். SFTP யூஸ் பண்ணுறது SSH ப்ரோட்டோகால். ஸோ SSH ப்ரோட்டோகால் வந்தாலே அதோட போர்ட் நம்பர் 22ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ SFTPனா என்னன்னு சொல்லிட்டு தியரட்டிக்கலாக நம்ம பார்த்தோம். இதை எப்படி நம்ம அஷூரில் கிரியேட் பண்ணலாம் இல்லை ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத டெக்னிக்கலாக இப்போ பார்ப்போம். அதுக்கு நான் என்னோட அஷூர் போர்ட்டலுக்குள்ளே போகிறேன். ஹோம் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இப்படி தான் கைஸ் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்ச்சில் ரிசோர்ஸ் குரூப்ஸ்ன்னு டைப் பண்ணி ரிசோர்ஸ் குரூப்ஸ்குள்ளே போங்க. ரிசோர்ஸ் குரூப்ஸ்குள்ளே வந்த உடனே இப்போ உங்களுக்கு இது ஓரளவுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும். ஏன்னா நீங்கள் 2 வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போகிறோம். ரிசோர்ஸ் குரூப்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் மாதிரி தான். இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா சர்வீசஸும் கிரியேட் பண்ண போகிறோம், லைக் ஃபங்க்ஷன், ஆப், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஓகே, இப்போ நீங்கள் கிளிக் கிரியேட் அப்படின்னு கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுன்னே டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வருது இல்லை, அதை கொடுங்க. மைக்ரோசாஃப்டோடது இருக்கும். ஸோ இதை தானே நீ பிளாப் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணும்போதும் கொடுத்த, ADLS கிரியேட் பண்ணும்போதும் கொடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, SFTP கிரியேட் பண்ண போகிறதுக்கும் நீங்கள் அதை தான் கொடுக்கணும். ஏன்னு பார்த்தோன்னா, நம்ம SFTP தனியாக கிரியேட் பண்ணாமல் ADLSலேயே ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு அது காஸ்ட் சேவ் இல்லை. ஒரு ரிசோர்ஸையே நான் 2 ரிசோர்ஸாக யூஸ் பண்ணிப்பேன். புரியுதா? இப்போ நான் இதில் என்ன கொடுக்க போகிறேன்னா, மை டேட்டா லேக் 010 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இதுதான் முதலே கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த எப்படி இந்த ரிசோர்ஸை டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அது அவைலபிளாக இருக்காது, நான் கொடுக்குறேன். அடுத்து ப்ரிஃபர்டு ஸ்டோரேஜ் டைப்பில் நான் என்ன கொடுக்குறேன், அஷூர் பிளாப் ஸ்டோரேஜ் ஆர் அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் N2. இது எல்லாத்த பற்றியும் இப்போ நான் சூஸ் பண்ணுற இந்த ஆப்ஷன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க.
ஸோ பிரைமரி ஒர்க்லோட் நீங்கள் எதுவும் சூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கட்டும். ரிடண்டன்சி லோக்கல் ரிடண்டன்சி கொடுத்துருங்க. இதுவும் ஏன் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அது போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இங்கே நீங்கள் என்னென்ன சூஸ் பண்ணணும்னா, எஸ்எஃப்டிபி கிரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு 2 க்ரைட்டீரியா கைஸ் அஜூரில். ஃபஸ்ட்டு அது வந்து ஏடிஎல்எஸ்ஸாக இருக்கணும். ஏடிஎல்எஸ்ஸாக இருக்கணும்னா நீங்கள் எனேபிள் நேம் ஸ்பேஸ், எனேபிள் ஹைரார்ச்சிக்கல் நேம் ஸ்பேஸை எனேபிள் பண்ணியிருக்கணும். ஓகே, எனேபிள் பண்ணுறேன். டிசேபிளாக இருந்துச்சுன்னா அது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னா எனேபிள் எஸ்எஃப்டிபி. இப்போ நீங்கள் இந்த 2 ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, லோக்கல் யூசர் ஃபீச்சர்ஸ் வில் பி எனேபிள்டு வித் எஸ்எஃப்டிபி. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு எஸ்எஃப்டிபி யூசர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட் கொடுங்க. ஓகே, இப்போது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த பேசிக் அண்ட் அட்வான்ஸ் டேப்பில் நீங்கள் கொடுத்த கான்ஃபிகரேஷன்ஸில் எந்த ஒரு எரரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலிடேஷன் வந்து எந்த ஒரு எரரும் ஷோ பண்ணாது. ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது எரர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வேலிடேஷன் வந்து நடக்குது. புரியுதா? ஸோ எந்த ஒரு எரரும் இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே காட்டாது. உங்களுக்கு நார்மலாக நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கீங்க, டிசேபிள் பண்ணியிருக்கீங்கன்றது காட்டும். நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ வேலிடேஷன் பண்ணுறப்போ மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் கிளிக் கிரியேட் கொடுத்தீங்கன்னா போதும், அது வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். யார் பண்ணுறா? அஜூர் வந்து பேக்கெண்டில் கிரியேட் பண்ணியிருக்கு. அது எங்கேயோ காட்டுப்பானா, இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டும் இனிஷியலைசிங் தி டிப்ளாய்மெண்ட். அதாவது நீ கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அஜூர் இனிஷியலைஸ் பண்ணிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் போது உங்களுக்கு இந்த யூஐலேயே காட்டும் கைஸ். Just wait for 1 minute. It will show on the UI itself. சப்மிட்டிங் டிப்ளாய்மெண்ட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு யூஐயில் காட்ட ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு 2 or 1 minute உங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் ஆகிடும். ரிசோர்ஸ் குரூப்புன்ற மீன்ஸ் நம்மளோட ரிசோர்ஸ் இந்த ஏடிஎல்எஸ் வந்து கிரியேட் ஆகிடும். அதுக்காக தான் உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட் இஸ் இன் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லிட்டு மேலே காட்டுது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு இன் ப்ரோக்ரஸ் ஐக்கான் வந்து இருக்குது. உங்களுக்கு இங்கே காட்டுதா உங்களோட ரிசோர்ஸோட பேர் என்ன, நீங்கள் டேட்டா லேக் கிரியேட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இது கோ டு ரிசோர்ஸ் கொடுத்தே போங்க. இந்த வாட்டி கோ டு ரிசோர்ஸ் கொடுத்து போயிட்டீங்க. இங்கே உங்களுக்கு உங்களோட டேட்டா லேக் இருக்குது கைஸ். இப்போ நான் டேட்டா லேக் ஸ்டோரேஜில் போயிட்டு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அது உள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா லாஸ்ட் வீடியோவில் டேட்டா லேக்கில் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது இந்த கண்டெய்னர் பேர் வந்து சேல்ஸ். இதை வந்து சேல்ஸ் டீம் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் கண்டெய்னர்னு சொல்லிட்டு வைக்கிறேன். சேல்ஸ் கண்டெய்னர். ஓகே, சேல்ஸ் கண்டெய்னர் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளே போய் ஒரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஏன் இப்படி வருதுன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த எரர் போயிடும் மோஸ்ட்டாக. வெயிட் பண்ணுவோம். எஸ், ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே அந்த இஷ்யூ போயிடுச்சு. ஸோ ஒரு ஃபோல்டர் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதில் போயிட்டு சேல்ஸ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் கண்டெய்னருக்குள்ளே சேல்ஸ் ஃபோல்டர் இருக்குது. இது உள்ள ஒரு ஃபைலை மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன். என்கிட்ட சேல்ஸ் ஃபைல்ஸ் இருக்கா? இருக்குது. ஓகே, இப்போ இந்த சேல்ஸ் கண்டெய்னருக்குள்ளே சேல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இந்த சேல்ஸ் ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ உங்கள் சேல்ஸ் டீமுக்கு இந்த அஜூரோட ஆக்சஸ் கிடையாது. அஜூரோட யூசர் நேமும் இல்லை, பாஸ்வேர்டும் இல்லை. பட் ஆனால் அவனுக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க இந்த ஃபைலை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி அவனுக்கு மெயில் அனுப்புவீங்களா இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அவனுக்கு ஒரு யூசர் கிரியேட் பண்ணி ஒரு பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறேன். அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து அவன் லாகின் பண்ணானா அஜூரை பார்க்க முடியாது அவனால். இந்த ஃபோல்டருக்குள்ளே மட்டும் வந்து இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். அது எப்படிடா நீ பண்ணுவ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாங்க, இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? வெயிட் பண்ணுங்கள். இந்த கண்டெய்னர் ஹைரார்க்கிலேருந்து நம்ம வெளியே போயிடலாம். ஓகே, நான் ஹோம் கிளிக் பண்ணிட்டு திரும்பியும் என்னோடய டேட்டா லேக்குள்ளே வரேன். மை டேட்டா லேக் 0 வரேன்னா இந்த லெஃப்ட் சைட் பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு எஸ்எஃப்டிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்ஸுக்கு கீழே. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் லோக்கல் யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். யூசர் நேம் என்னன்னா சேல்ஸ் டீம், சேல்ஸ் யூசர்னு வச்சிடலாம்.
இல்லைனா சேல்ஸ் யூசர் அப்படின்னு வைக்கிறேன். யூசர் நேமில் வந்து ஐஃபோன் இருக்கக்கூடாது கைஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறேன். ஓகே, இப்போ நான் இதுக்கு 2 டைப் ஆஃப் அத்தென்டிகேஷன் கொடுக்கலாம். SSH பாஸ்வேர்டு அப்படின்னா என்னென்னா, எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அவன் என்ட்ரு பண்ணி இந்த SFTPயை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். SSH கீப்பேர் அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஃபைல் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஒன்று வந்து பப்ளிக் கீ, இன்னொன்று ப்ரைவேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவன் அந்த கீ ஃபைல் யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். நான் 2 டைப் ஆஃப் அத்தென்டிகேஷனும் எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இந்த SSH பாஸ்வேர்டு வச்சு நான் சொல்லித்தரேன் முதல்ல. அடுத்து வந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அவனுக்கு எந்த கண்டெய்னருக்கு ஆக்சஸ் இருக்குது, இந்த சேல்ஸ் டீமுக்கு சேல்ஸ் கண்டெய்னருக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். கொடுத்துட்டு என்னென்ன பர்மிஷன் இருக்குது அவனால் ரீட் பண்ண முடியும், அந்த ஃபைலை ரைட் பண்ண முடியும், லிஸ்ட் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். டெலிட் ஆக்சஸ் மட்டும் கிடையாது. நான் போடுற ஃபைல் நான் தான் டெலிட் பண்ணணும், அவன் ஏன் டெலிட் பண்ணணும்? ஓகே, இல்லைனா அவனுக்கு ரைட் ஆக்சஸ் கூட நீங்கள் வேணாம் எடுத்துக்கோங்க. அவன் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலை மாடிஃபை பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது டேட்டா ஆட் பண்ணுறானோ இல்லையோ, உங்களோட SFTPயில் அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, இப்போது அலோ ACL அத்தரைசேஷன் இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணிட்டு ஹோம் லேண்டிங் டைரக்டரி அவன் எங்கே டைரெக்டாக லேண்ட் ஆகணும் அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுக்கணும். நான் ஜஸ்ட் இந்த டேப்பை டூப்ளிகேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த சேல்ஸ் கண்டெய்னர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த சேல்ஸ் கண்டெய்னருக்குள்ளே இருக்க அந்த எல்லா ஃபோல்டருக்குள்ளேயும் அவனால் போக முடியும். ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த கண்டெய்னருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் கைஸ். இந்த சேல்ஸ் கண்டெய்னர் இந்த பேரை நான் ஹோம் லேண்டிங் டைரக்டரியாக கொடுத்தேன்னா இதுக்குள்ளே சேல்ஸ் ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டருக்கு அவனால் போக முடியும். இன்னொரு ஃபோல்டர் இருந்ததுன்னா அதுக்குள்ளேயும் அவனால் போக முடியும். ஸோ நான் இப்போ அதுவே கொடுத்துட்றேன். ஹோம் லேண்டிங் டைரக்டரியில் சேல்ஸ் கண்டெய்னர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த பாஸ்வேர்டு வந்துருச்சு. இதை நான் எடுத்து ஒரு பத்திரமா ஒரு நோட் பேடில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். பாஸ்வேர்டு. ஸோ இதுதான் என்னோட SFTP யூசரோட பாஸ்வேர்டு. சரிடா, பாஸ்வேர்டு இருக்குது, யூசர் நேம்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவேன்னு கேட்டேன்னா நான் வரேன் கைஸ். இப்போ நீங்கள் திரும்பி உங்களோட அஷூர் போர்ட்டலுக்கு போங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். காப்பி பண்ணிவிட்டு திரும்பி நோட் பேட் போங்க. இதில் வந்து அதை பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு மை டேட்டா லேக் டாட் சேல்ஸ் யூசர்னு இருக்குல்ல, இது வரைக்கும் யூசர் நேம் கைஸ். இந்த இருக்குல்ல, இதை வந்து திரும்பியும் காப்பி பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோஸ்ட் ஆர் சர்வர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியுது என்னோட SFTP எங்கே ஹோஸ்ட் ஆயிருக்குன்ட்டு. டேட்டா லேக்குன்ற ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் தான் இந்த SFTP ஹோஸ்ட் ஆயிருக்கு. அதனால தான் இந்த ஹோஸ்ட் இல்லைனா சர்வர் சொல்லிட்டு சொல்கிறேன். அது என்ன ஹோஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் சிஸ்டம் இல்லை கம்ப்யூட்டரில் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களோட சிஸ்டமில் அது ஹோஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். என்னோட டேட்டா லேக்குன்ற ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் நான் இந்த SFTPயை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் அது வந்து டேட்டா லேக்கில் ஹோஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் வந்து 22. இந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா, கிளைண்ட்டோ இல்லை வேறு யாரோ கைஸ், இப்போ நான் இந்த டீட்டெயில் மட்டும் வச்சு அவங்களால SFTPக்குள்ளே லாகின் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணோன்னா, குரோம் போங்க, இல்லை எந்த ப்ரௌசர் வேணால் போங்க, WinSCP அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு கொடுங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் ஒன்று வரும். இது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் WinSCPன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இல்லை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா போதும் கைஸ். சேவ் கொடுத்துட்டு உங்களுக்கு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோடனே உங்களுக்கு அது எப்படி காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கும் பாருங்கள், WinSCP என்கிட்ட இல்லையா, இருக்குமே, ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்க்குறேன். WinSCP, எஸ், என்கிட்ட WinSCP இல்லை. ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ WinSCP டவுன்லோட் பண்ணுறதுக்கு வாங்க, கீழே வாங்க, டவுன்லோட் ஃபார் WinSCP அப்படின்னு இருக்குது. இன்னும் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், வேறு ஏதாவது இருக்கா விண்டோஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கான்னு பாருங்கள். இல்லைனா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் WinSCP, இதை க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இந்த டேப் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ உங்களுக்கு அது டவுன்லோட் ஆகிடுச்சு கைஸ். இப்போது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எந்த இடத்துல டவுன்லோட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
இந்த ஃபோல்டர் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை டேரெக்டாக அது கூட்டு போகும். எங்கே உங்களுக்கு அந்த டவுன்லோட் ஆகியிருக்கு அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். இங்கே பார்த்தீங்களா WinSCP எனக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆகிருக்குன்ற மாதிரி காட்டுது. இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டப் விசார்ட்னு ஒருத்தன் ஓப்பன் ஆகும். இவன் தான் செட்டப் விசார்ட். ஸோ இவன் என்ன பண்ணோன்னா இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ் ரெக்கமெண்ட் இல்லைனா இன்ஸ்டால் ஒன்லி ஃபார் மீ அப்படி கூட கொடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நீங்கள் லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்தனாலும் பார்த்துக்கோங்க, இல்லைனாலும் இல்லை. டிபிக்கல் இன்ஸ்டாலேஷன் ரெக்கமெண்டட் என்ன பண்ணோன்னா இன்ஸ்டால் டிஃபால்ட் டெஸ்டினேஷன், இன்ஸ்டால் ஆல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணோம். இல்லை உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு ப்ரிஃபர்டு காம்போனன்ட்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும்னா இது கொடுங்க. பட் டிபிக்கல் இன்ஸ்டாலேஷனே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எது இன்ஸ்டால் பண்ணாலும். ஓகே, நான் வந்து கமெண்டரே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ உங்களுக்கு WinSCP வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் 1 minute வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு WinSCP இங்கே இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டுது. ஃபினிஷ் கொடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த WinSCP டவுன்லோட் ஆனோடனே அதை கிளிக் பண்ணுங்க. ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ். ஓகே ஃபைன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ ஓப்பன் மட்டும் ஆனால் போதும். ஸோ திரும்பியும் கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகிட்டு இருக்கு தெரியுதா? உங்களுக்கு WinSCP ஓப்பன் ஆனோடனே இப்படி தாங்க காட்டும். இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 வாட்டி ஓப்பன் ஆயிருக்கு, தட்ஸ் ஃபைன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரல, இல்லை ஏதோ ஒன்று ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே நியூ டேப் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிமோட் டேப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு காட்டுதா என்ன ப்ரோட்டோகால் SFTP நான் லாகின் பண்ண போகிறேன். இப்போது நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தேவை, ஹோஸ்ட் கேட்குது. ஸோ நான் ஹோஸ்ட் காப்பி பண்ணி இங்கே போடுறேன், ஹோஸ்ட் நேமில் போடுறேன். அடுத்து யூசர் நேம் வேணும், யூசர் நேமையும் காப்பி பண்ணி அங்கே போடுறேன். ஓகே, யூசர் நேமையும் நான் காப்பி பண்ணி அங்கே போடுறேன். அடுத்து எனக்கு பாஸ்வேர்ட் காட்டுது, இந்த பாஸ்வேர்டையும் நான் காப்பி பண்ணி இங்கே போடுறேன். ஸோ போர்ட் வந்து 22 ஆட்டோமேட்டிக்காக SFTPயோட SSH போர்ட்டை அது வச்சுருக்கு. இப்போ லாகின் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் கொடுங்க. நம்ம சேல்ஸ் ஃபோல்டர் இங்கே காட்டுதா? இப்போ யூசரால் இதுக்குள்ளே இருக்க ஃபைலை பார்க்க முடியுதா? இப்போது அவனுக்கு வந்து இது வந்து ஏதோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டிருக்காங்கன்னு தெரியும். பட் இந்த ஃபோல்டர் ஆக்சுவலாக எங்கே இருக்குது, நம்ம ADLSக்குள்ளே இருக்குது. புரியுதா? இப்போ SFTP எப்படி யூஸ் ஆகுதுன்ட்டு இங்கே காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ADLSல போய் இன்னொரு ஃபோல்டர் போடுறேன், அந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபைல் போடுறேன், அந்த ஃபைலும் நம்மளோட யூசருக்கு காட்டும். ஸோ சேல்ஸ் கண்டெய்னருக்குள்ளே இருக்க சேல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபைலை போடுறேன். அந்த ஃபைல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா employees.csv இல்லை ஏதாவது ஒன்று போடுவோம். IPL 2024 அப்படின்ற டேட்டாவை போடுறேன். ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே போய் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா நம்ம அங்கே போட்டது இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தாங்க SFTP ஒர்க் ஆகும். புரியுதா? இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ யூசர் வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் யாரும் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி பார்க்காதீங்க. நான் இந்த வீடியோ எடுத்து முடிச்ச உடனே அந்த லோக்கல் யூசரே டெலீட் பண்ணுறேன். ஓகே ஃபைன், அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வாங்க, இங்கே கீழே SFTP இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் க்ரியேட் பண்ண லோக்கல் யூசர் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை உங்களுக்கு ஏதாவது எடிட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம், அவங்கள டெலிட்டும் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணோன்னா இங்கே போங்க, பர்மிஷன்ஸில் போய்ட்டு உங்களுக்கு வேறு என்னென்ன பர்மிஷன் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. இல்லை அந்த யூசரே நீங்கள் டெலிட் பண்ணோன்னா இங்கே லாஸ்ட்டில் டெலிட் ஐக்கான் இருக்கும், டெலிட் கொடுத்துட்டிங்கன்னா டெலிட் ஆகிடுவாங்க. இப்போ இந்த யூசரை டெலிட் பண்ணக்கப்புறமா இதுக்குள்ளே போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரெஃப்ரெஷ் கொடுத்தானா அந்த மாதிரி ஒரு யூசரே இல்லைடா, யாருக்குடா நீ லாகின் போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது, பர்மிஷன் டினைட். ஸோ SFTP இப்படி தாங்க ஒர்க் ஆகும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் அவங்களால லாகினே பண்ண முடியும். சரி ஓகே, இப்போ நீ யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு எப்படி லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டேன், ஆனால் இன்னொரு லாகின் மெத்தட் இருந்தது, அதை எனக்கு சொல்கிறேன் நீ. அது என்னடா இன்னொரு லாகின் மெத்தட்னா SSH கீப்பர். திரும்பியும் நான் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன், சேல்ஸ் யூசர் சொல்லிட்டு ஒரு யூசராக நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அகெயின் ஐஃபோன் இருக்கக்கூடாது. இப்போ SSH கீப்பர் அப்படின்ற ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ப்ளஸ் ஆட் கீன்னு இருக்குல்ல, இங்கே ஜென்ரேட் நியூ கீப்பர் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும். இந்த கீக்கு நீங்கள் நேம் வைக்கலாம், இல்லை வைக்காமலும் போகலாம்.
அது உங்களோட விருப்பம் தான். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. எந்த கண்டெய்னர்? சேல்ஸ் கண்டெய்னர். என்னென்ன பர்மிஷன் இருக்குது? ரீட், ரைட், லிஸ்ட் அண்ட் கிரியேட். டெலிட் பர்மிஷன் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். அலோ ஏசிஎல் அத்தரைசேஷனை எனேபிள் பண்ணிட்டு அவன் உள்ளே போனோடனே எனக்கு சேல்ஸ் கண்டெய்னருக்குள்ளே போகணும். ஸோ சேல்ஸ் கண்டெய்னர் இப்படி நான் கொடுக்குறப்போ அவனால் சேல்ஸ் கண்டெய்னருக்குள்ளே டேரெக்டாக போயிடுவான். அதுக்குள்ளே இருக்க எல்லா ஃபோல்டரும் அவனால் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே இருக்க எல்லா ஃபைல்ஸையும் அந்த யூஸரால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஆட் கொடுங்க. ஆட் கொடுக்குறப்போ என்ன ஆகும்னா, ஒரு நிமிஷம், ஃபிஷி. ஸோ இங்கே நீங்கள் கீக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகே, சேல்ஸ் யூசர் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போது இங்கே வந்து திரும்பியும் ஆட் கொடுக்குறேன். இப்போ ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ க்ரியேட் பண்ண உடனே நீங்கள் இந்த டவுன்லோட் ப்ரைவேட் கீ இருக்குல்ல, இது நீங்கள் டவுன்லோட் கொடுக்கணும். டவுன்லோட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சிடுறேன். சேல்ஸ் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிடுறேன் கைஸ். ஸோ இப்போ இந்த கீ டவுன்லோட் ஆனவுடனே நான் என்ன பண்ணுவேன், அதை போய் பார்ப்பேன். சேல்ஸ் யூசர்னு சொல்லிட்டு இருக்கா, இருக்குது பார்த்தீங்களா, சேல்ஸ் யூசர் சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த கீயை வச்சு தான் நம்ம லாகினே பண்ண போகிறோம். இப்போ டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தோன்னா இந்த சேல்ஸ் யூசர்னு இருக்குது. இந்த கீ நான் ஓப்பன் பண்ணுறேன். எடிட் வித் நோட் பேட். இப்போ உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த கீ இருக்குது. இந்த கீயை வச்சு தான் நீங்கள் லாகினே பண்ண போகிறீங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணோன்னா, ஜஸ்ட்டு F2 கொடுத்துட்டு இதை ஒரு ரீநேம் பண்ணி .ppk அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. அப்படின்னா அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் எஸ்எஃப்டிபி லாகின் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது என்னென்னு யோசிச்சு குழம்பாதீங்க, இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். ஓகே, இப்போ நான் திரும்பி WinSAPக்குள்ளே போகிறேன். WinSAPக்குள்ளே போயிட்டு என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணிட்டு வரேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் இங்கேருந்து வரேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஹோஸ்ட் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், இதுலேருந்து இது வரைக்கும் என்னோடய ஹோஸ்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் அதை எடுத்துடுறேன். ஹோஸ்ட் மட்டும் இங்கே போட்டுடுறேன். மை டேட்டா லேக்லேருந்து windows.net வரைக்கும் ஹோஸ்ட். இப்போ இதுலேருந்து நான் மட்டும் எடுத்துகிறேன். இது என்னோட யூசர் நேம். ஓகே, பாஸ்வேர்டு நீங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அட்வான்ஸ் டேப் கொடுத்துட்டு அட்வான்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அத்தன்டிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே ப்ரைவேட் கீ ஃபைலுன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா அந்த டெஸ்க்டாப்பில் இருக்க சேல்ஸ் யூசர் .ppk அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ண சொல்லி கேட்குது. அது சேவ் பண்ணிட்டு அதை இங்கே எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ போயிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். லாகின் ஆகி உங்களுக்கு அந்த யூசர் நேம் சேல்ஸ் யூசருக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். வேணும்னா நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ADLSல எப்படி எஸ்எஃப்டிபியை ஹோஸ்ட் பண்ணுறது, அதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது செக்யூரான்றது பற்றி புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.